ஓம் நமோ வெங்கடேஷாய. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் ஆன்லைன் புக்கிங் எவ்ரி மந்த் ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1600 நம்ம பே பண்ணோம் அப்படின்னா 2 பேர் இந்த அலிப்பிரியில் இருக்கிற இடத்துல ஹோமத்தை அட்டன் பண்ணிவிட்டு மலைக்கு போய் 300 தரிசனம் வழியாக மூலவர் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். அந்த புக்கிங் ஆன்லைன் புக்கிங். ஆஃப்லைனில் இந்த டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்க. இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அலிப்பிரி வழியாக நடந்து போகிறப்போ ஸ்டார்டிங்கில் இந்த பிளேஸ் நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு லெஃப்ட் சைடில் தான் ஹோமம் நடக்கிற இடம் இருக்குது. இப்போ ஆப்போசிட்டில் பார்க்குறீங்கல்ல, அங்கே தான் ஹோமம் செய்கிறாங்க. இங்கே தான் ஆஃப்லைன் டிக்கெட்ஸும் உள்ளே கொடுக்குறாங்க. எவ்வளோ டிக்கெட்ஸ் ஒரு நாளைக்கு இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா, கோட்டா 100 டிக்கெட்ஸ் ஒரு நாளைக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. எத்தனை மணிக்கு நம்ம க்யூவில் நிற்கணும் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு விதமாக இருக்குது. ஏன்னா நம்ம மாதிரி பக்தர்கள் ஜாயின் பண்ணிக்கிறது தான். டிடிடியில் எந்த ரூல்ஸும் சொல்லலை. ரொம்ப முக்கியமான நாட்கள் இல்லை சாட்டர்டே சண்டேங்கிற மாதிரிலாம் 2-3 மணிக்கு கூட இங்கே வந்து வெயிட் பண்ணுறாங்க. சில நாட்கள் இப்போ ஈவன் நேற்று சண்டே தான் இருந்தாலுமே நேற்று ஹோமம் நடந்துட்டு இருக்கிறப்ப கூட ஆஃப்லைன் டிக்கெட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா 100 அந்த கோட்டா கம்ப்ளீட் ஆகலை நேற்று. அந்த மாதிரி நம்ம எப்படி எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிறது இப்போ சொல்ல முடியாது, அந்தந்த நாளை பொறுத்து தான். பட் 2:30 மணிக்கு கூட இங்கே வந்து நின்று வெயிட் பண்ணி வாங்கிக்கிறாங்க. ஸோ ஆஸ் ஏர்லி as பாசிபிள் நம்ம போய் நின்றுட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு ஸோ பேசிஸில் 100 டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. இப்போ ஒரு 150 பேர் இருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு யார் 100 பேர் நிற்கிறோமோ அந்த 100 பேருக்கு மட்டும்தான் இது உள்ள டிக்கெட் கொடுக்குறாங்க. ஆதார் ஒரிஜினல் வச்சுக்கோங்க, ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. ஆன்லைனில் நீங்கள் இந்த ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு ஒரு 8-8:30 இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா 8:30 மணி போல் கரெக்டாக உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இது உள்ளே ஒரு டேபிள் சேர் போட்டு ஸ்டாஃப் உட்காந்துருப்பாங்க. அவங்க ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. அன்றைக்கு ஆன்லைனில் யார் யார் புக் பண்ணியிருக்காங்கிறத பற்றின நேம் லிஸ்ட். அதுவும் நம்ம பிரிண்ட் அவுட்டில் இருக்கிற நேமும் ஒத்துப்போச்சு அப்படின்னா ஹோமத்தில் போய் அட்டன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிவிடுவாங்க. ஆஃப்லைனில் புக் பண்ணுறப்போ உள்ளே என்டர் ஆனோன்னு 1000 ரூபாய் கேஷை இங்கே நம்ம பே பண்ணோம் அப்படின்னா ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. இந்த இடத்துல நம்ம 1000 ரூபாய் மட்டும்தான் கொடுக்கணும். ஆக்சுவலாக ஹோமத்துக்கு உண்டான டிக்கெட் 1600 ரூபாய். பட் இங்கே ஹோமம் நடக்கிற இடத்துல 1000 ருபீஸ் கேஷாக மட்டுமே பே பண்ணி நம்ம ரிசிப்ட் வாங்கிக்கணும். ஆதார் வச்சுக்கோங்க, ஒரிஜினலும் வச்சுக்கோங்க, எதுக்கும் ஒரு ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. பட் ஒரிஜினல் தான் கேட்குறாங்க. இன்கேஸ் ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க வரல, இடம் இருக்குது, எம்டி ஸ்பேஸ் இருக்குது உட்காரத்துக்கு அப்படின்னா அது கூட ஆஃப்லைனில் டிக்கெட்ஸாக கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ராவாக. ஸோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 100 கோட்டா கொடுக்குறாங்க. யாராச்சும் வரல ஆன்லைனில் புக் பண்ணவங்க அப்படின்னா அந்த மாதிரி டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ரொம்ப நேரமாக அப்படிங்கிறதுனால. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு பணம் கட்ட வேண்டிய தேவையில்லை. நம்ம கூட ஹோமத்தில் உட்கார வச்சுக்கலாம். ஸ்கூல் போகிற குழந்தைய இருந்தால் ஐடி கார்டு வச்சுக்கோங்க. ஸ்கூல் ஐடி கார்டு இல்லைன்னா ஆதார் கார்டு. ட்ரெஸ் கோட் மஸ்ட், வேஷ்டி மஸ்ட். ஜென்ஸாக இருந்தால் அண்ட் லேடிஸ்க்கு சாரீ, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா மஸ்ட்டு. இப்போ 4 பேர் நம்ம போகிறோம். 2 பேர் தான் இந்த ஹோமம் அட்டன் பண்ண போகிறோம். மீதி 2 பேருக்கு ஹோமம் தேவையில்லை. ஆனால் அவங்க கூட நம்ம திருமலைக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க 2 பேர் எங்கே வெயிட் பண்ணுறதுன்னா இப்போ இந்த வீடியோ பார்க்குற இடத்துல நம்ம உட்காந்துக்கலாம். அந்த ஹோமம் நடக்கிறதெல்லாம் கேட்கலாம். பட்டி வழியாக நமக்கு தெரியும் உள்ள ஹோமம் நடக்கிறது. சும்மா அப்படி உட்காந்துக்கிட்டு நம்ம வெளியிலேருந்து பார்க்கலாம். உள்ளே போக முடியாது. உள்ளே டிக்கெட் எடுக்கிறவங்க மட்டும்தான் போக முடியும். லக்கேஜ் உள்ளே நம்ம பின்னாடி வச்சுக்கலாம். 2 மணி நேரம் இந்த ஹோமம் நடக்கும். அப்போ சமணம் போட்டு ரொம்ப நேரம் உட்கார முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு சைடு மட்டும் படி இருக்குது, அங்கே போய் படியில் உட்காந்து நம்ம பார்க்கலாம். ஹோமம் எப்படி செய்வாங்கங்கிறது பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி வீடியோவை நான் பர்சனலாக அட்டன் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் ஆஃப்லைன் டிக்கெட்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுறேன். காலையில் 8:30 மணி போல் ஆன்லைனில் புக் பண்ணவங்கள அலோவ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஆன்லைனில் புக் பண்ணவங்கள தான் அலோவ் பண்ணுவாங்க. அதனால் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் இன்னொன்று, காலையில் போய் நம்ம வெயிட் பண்ணி வேறு வாங்கணும். அதனால் ஓப்பன் பண்ணும்போதே நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஒரு வேளை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் திருப்பதிக்கு போய் டிக்கெட் வாங்கிட்டு போகணுன்னு ஒரு பிளானில் இருந்தீங்கன்னா ஆஃப்லைனில் இந்த டிக்கெட் நீங்கள் வாங்கிக்கலாம். தினமுமே கொடுக்குறாங்க. எல்லா நாட்கள்லையுமே இந்த ஆஃப்லைன் ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட் கொடுக்குறாங்க. 9 to 11 ஹோமம் நடக்கும். அதுக்கப்புறமா க்யூவில் நின்றணும். உடனே பிரசாதம் கொடுப்பாங்க. ஒரு கங்கண கயிறு ஒன்று கொடுப்பாங்க. இது 2 தான் இங்கே பிரசாதமாக கொடுக்குறாங்க. அண்ட் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிட்டு இருக்கிற அந்த பிரிண்ட் அவுட்டு, அடுத்து ஆஃப்லைனில் டிக்கெட் எடுக்கிறப்ப அவங்க ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. அதில் தான் இங்கே இருக்கிற அந்த சூப்பர்வைசரோட சீல் அண்ட் சிக்னேச்சர் ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் நம்ம 300 தரிசனம் வழியாக மூலவர் தரிசனம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஒருவேளை எனக்கு ஹோமம் வேண்டாம், நான் முதலே போயிடுறேன் அப்படின்னா அந்த மாதிரி விட மாட்டேங்கிறாங்க. ஹோமம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் அந்த சீலும் சைனும் கொடுக்குறார். அதனால் நீங்கள் ஹோமம் அட்டன் பண்ணிட்டு தான் அந்த சீல் சைன் வாங்குற மாதிரி இருக்குது இப்போதைக்கு. ஸோ க்யூவில் நின்று மறக்காமல் அந்த பிரிண்ட் அவுட்லேயும் அந்த ரிசிப்ட்லேயும் அந்த சூப்பர்வைசரோட சீல் வித் சிக்னேச்சர் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. அது வாங்கினா தான் மேலே வேலிடு.
ஸோ அதை வாங்கிட்டு பிரசாதம் வாங்கிட்டு அவ்வளோதான் இந்த இடத்த காலி பண்ணிடணும் நம்ம. ஒன்ஸ் நீங்கள் தரிசனமெல்லாம் முடிச்சிட்ட பிறகு ஆன்லைன் ஆஃப்லைன்லாம் கிடையாது, 2 பேருமே ஒன்றாயிடுவோம். ஏன்னா அவங்க பிரிண்ட் அவுட் வச்சுருப்பாங்க, நம்ம ரிசிப்ட் வச்சுருப்போம், அவ்வளோதான். ஸோ இங்கே ஹோமம் முடிச்சுட்டு திருமலாக்கு எப்படி போகலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் டயக்னலி ஆப்போசிட் கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேயே ஏசி பஸ் நான் ஏசி பஸ் திருமலாக்கு போகிறது வருது. போயிட்டு வரதுக்கும் நீங்கள் சேர்ந்தாப்பில் டிக்கெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 20 ரூபா கம்மியாகும். அதுலேயும் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் இன்னும் 20 ரூபா கம்மியாகும். அந்த மாதிரி நம்ம டிக்கெட் எடுத்துக்கிட்டு, இல்லை அவ்வளோ தூரம் நடக்கவும் முடியாது, ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு அப்படின்னா கூட ஜீப் இருக்குது. ஜீப் இல்லை கேப் நீங்கள் புக் பண்ணிவிட்டு மலைக்கு போயிடலாம். மலைக்கு போனோன்னே ஏடிசி சர்க்கிள் தான் 300 ரூபா தரிசன டிக்கெட்டுக்கு உண்டான என்ட்ரி பாயிண்ட். அதுக்கு எப்படி போகணும், ராமகிஜா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எப்படி போகணும், திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷன்லேருந்து எப்படி போகணும், ஈஸியாக 10 நிமிஷத்தில் நம்ம நடந்து போயிடலாம். இல்லை ஃப்ரீ பஸ்ஸில் போகலாம். அதை பற்றின டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மலைக்கு போய் ஏடிசி சர்க்கிள் எங்கன்னு கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் 300 ரூபா ஸ்பெஷாலிட்டி தர்ஷன் டிக்கெட், வர்ச்சுவல் சேவா தர்ஷன டிக்கெட்லாம் புக் பண்ணியிருப்பாங்க. அந்த க்யூ கிடையாது. ஸ்டார்டிங்கில் சேர்மனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு க்யூ இருக்கும். அதாவது சேர்மன் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருந்தால் 300 ரூபா தரிசன டிக்கெட் இன்ஸ்டண்ட்டாக க்யூவில் கொடுப்பாங்க. அந்த க்யூவில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் ஹோல்டர்ஸை அலோவ் பண்ணுறாங்க. அது எங்கே அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக 300 ரூபா தரிசன டிக்கெட் அலோவ் பண்ணுறதுல போகாதீங்க. ஏடிசி சர்க்கிளில் போய் சேர்மன் டிக்கெட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த சேர்மன் டிக்கெட் க்யூ எங்கே இருக்குன்னு கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க. பேரலில் தான் போகும். பட் நார்மலாக நீங்கள் 300 ரூபா தரிசன டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா சில டைம் வெயிட்டிங் ஹால்னு ஒன்று இருக்கும், அதன் வழியாக போகணும், இல்லைன்னா சுற்றி போகணும். அந்த மாதிரி இல்லை, நீங்கள் சேர்மன் க்யூன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நீங்கள் உள்ளே போகலாம். அந்த சேர்மன் க்யூ வழியாக போகிறப்போ கீழ் திருப்பதியில் அலிப்பிரியில் நம்ம வாங்கின அந்த பிரிண்ட் அவுட்டில் இருக்கக்கூடிய சீல் சிக்னேச்சர் ஆர் அந்த ஆஃப்லைன் டிக்கெட்டு கொடுக்குற அந்த ரிசிப்டை காமிச்சோம் அப்படின்னா அவங்க செக் பண்ணிவிட்டு உள்ளே விடுவாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே விட்டோன்னே ஸ்கேன் பண்ணுவோம் இல்லையா 300 ரூபா தரிசன டிக்கெட்லாம், அதிலே லாஸ்ட்டில் தான் இந்த சேர்மனுக்கு உண்டான கவுண்டர் இருக்கும். என்ஆர்ஐ, ஃபாரினர்ஸ், ஆர்மி, டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்கலாம் அங்கே தான் இன்ஸ்டண்ட்டாக பே பண்ணி டிக்கெட் வாங்கிப்பாங்க. கேஷாக மட்டும்தான் அங்கேயும் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த பிரிண்ட் அவுட்டை அங்கே காமிக்கணும். அதில் ஷியோராக மறுபடியும் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, ஷியோராக அந்த ரிசிப்டில் சீல் அண்ட் சிக்னேச்சர் இருக்கணும். அதை நீங்கள் வாங்கிட்டு அங்கே போய் கேஷாக கொடுத்தீங்க அப்படின்னா டிக்கெட் வாங்கிக்கலாம். அந்த டிக்கெட்டை வச்சுக்கிட்டு இன்னொருத்தவங்க 2 பேருக்கு எக்ஸ்ட்ராலாம் கொடுப்பாங்களா நம்ம கூட வரவங்களுக்கு அப்படின்னா அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. யார் இந்த ஹோமம் அட்டன் பண்ணாங்களோ அந்த டிக்கெட்டை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் இந்த 300 ரூபா தரிசன டிக்கெட் இன்ஸ்டண்ட்டாக கேஷை வாங்கிட்டு, அதுக்கப்புறமா நார்மலாக இப்படி 300 ரூபா தரிசன டிக்கெட்டில் சுவாமி தரிசனம் பார்ப்போமோ அதே மாதிரி தான் ஜெயன் விஜயன் வரைக்கும் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபா லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஆஃப்லைன் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமத்துக்கு உண்டான புக்கிங். 300 ரூபா தரிசன டிக்கெட் ஆஃப்லைனில் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. 300 ரூபா தரிசன டிக்கெட் எங்கேயுமே ஆஃப்லைனில் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஊர்லன்ட்டில் எந்த ஊர்லேயுமே சரி. ஏன்னா நிறைய ஈவோ ப்ரோக்ராமில் கூட கேட்குறாங்க, ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது, ஆஃப்லைனில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்லைனில் 300 ரூபா தரிசன டிக்கெட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஏன்னா பக்தர்களோட கன்வீனியன்ஸுக்காக தான் அதை ஆன்லைன்லேயே விட்டுருக்கிறதுனால, ஆன்லைன்லேயே எல்லாம் கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறதுனாலையும் ஆன்லைனில் மட்டும்தான் 300 ரூபா தரிசன டிக்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆஃப்லைனில் 300 ரூபா தரிசன டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் நம்ம அந்த டிக்கெட் வாங்கினோம் அப்படின்னா 1600 ரூபாய்க்கு 300 ரூபா தரிசனம் வழியாக நம்மளை சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ கீழே 1000 ரூபாய் நம்ம பே பண்ணணும். அண்ட் மலைக்கு போய் 300 ரூபா தரிசனம் க்யூவில், சேர்மன் தரிசனத்துக்கு உண்டான க்யூவில் போய் 300 ரூபா தரிசனத்தை நம்ம வாங்கிக்கணும் 600 ரூபாய் பே பண்ணி. ஹோமம் அட்டன் பண்ணுறப்போ ஆஃப்லைன் டிக்கெட் ஹோமத்துக்கு வாங்கிட்டு ஒரு 2 பேரும் மலைக்கு போய் இன்னொருத்தவங்க அந்த ஹோம டிக்கெட்டை வச்சுக்கிட்டு 300 ரூபா தரிசன டிக்கெட் வாங்கிக்கலாமா அப்படின்னா அந்த மாதிரி வாங்க முடியாது. ஏன்னா ஆதார் நம்பர் பார்ப்பாங்க. ஸோ கீழே ஹோமம் யார் அட்டன் பண்ணுறோமோ அவங்க தான் மலைக்கு போய் 300 ரூபா தரிசன டிக்கெட் வாங்கிக்க முடியும். அதனால தான் ஆதார் நம்பர் கேட்குறாங்க. ஆதார் வச்சுக்கோங்க, எதுக்கும் ஒரு ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. பட் ஒரிஜினல் ஆதார் தான் கேட்குறாங்க. அலிப்பிரியில் நம்ம ஹோமம் அட்டன் பண்ணணும். 300 ரூபா தரிசனம் வழியாக சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 100 கோட்டா கொடுக்குறாங்க. அதுக்கு சில டைம் சீக்கிரமாகவே வந்து சேர்ந்துக்கிறாங்க 2-3 மணிக்கே. நார்மல் டேஸ் அப்படின்னா ஓரளவுக்கு 5-5:30 போல் நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க மார்னிங்கில். ஸோ அது நமக்கு 8:30 மணிக்கு மேலே தான் டிக்கெட் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம். வேறு எந்த தரிசன டிக்கெட் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, எஸ்சிடி 300 ரூபா தரிசன டிக்கெட் நார்மலாக நம்ம புக் பண்ணுவோம்லாம் ஆன்லைனில், அதோ இல்லை வர்ச்சுவல் சேவை புக் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் வாங்கிக்கலாம். இந்த ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, ஆஃப்லைனில் வாங்கினாலும் சரி, ஒரு தடவை வாங்கிட்டு மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. 30 days டைம் கேப். ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் வாங்கிட்டு மறுபடியும் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்டே வாங்குறதுக்கு தான்.
வேறு எந்த தரிசன டிக்கெட்டு கீழே கொடுக்குற ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் ஆப்போசிட்டில் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு கூட நீங்கள் இந்த ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் வாங்கிக்கலாம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் சரி, காலையில் ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. ப்ரைவேட் பாத்ரூம்ஸ் குளிக்கிறதுக்கு மட்டும் கூட இருக்குது. விஷ்ணு நிவாசமில் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 5 மணிக்கெலாம் இந்த இடத்துல ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஹோமம் கொடுக்குறப்போ டிக்கெட் வாங்கிட்டு ஹோமத்தை அட்டன் பண்ணிவிட்டு மலைக்கு போய் தரிசனம் பார்த்துட்டு எகெயின் நைட் ட்ரெயினில் நம்ம ஊருக்கு போயிடலாம். வீக் டேஸ் வரீங்க இல்லை ஏதாவது ஸ்பெஷல் டேஸ் வரீங்க அப்படின்னா மட்டும் அந்த 5 மணிக்கு முன்னாடியே இன்னும் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்லைன் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்டோட ரூல்ஸ் இது தான். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. ஹோமம் எப்படி பண்ணுவாங்கங்கிறது பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோ கமெண்ட் செஷனில் பின் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் தினமும் ஷேர் பண்ணுறேன். ஈஸியாக தரிசன டிக்கெட் கன்ஃபார்ம்டாக புக் பண்ணுறதுக்கும் ரூம் புக் பண்ணுறதுக்கும் திருமலா திருப்பதியில் நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், கோயில்கள், தீர்த்தங்கள் பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாலண்டி சேவா, தினமும் திருமலா திருப்பதி அப்டேட், ஸ்டேட்டஸ் என்ன, தர்ஷன் பற்றினதுங்கிறதும் எவ்ரிடே ஷேர் பண்ணுறேன். நிறைய சேவாஸ் பற்றியும் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.